வந்து குக் பண்ண போறாரு. ஒரு இது மாப்பிள்ள கட்டை இடத்தையே மறந்தது தேடிக்கிட்டு இருக்காருங்க. இல்ல எடுத்து கட் பண்ணுங்க. சக்கு 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 சக் 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 சக். ஹாய்டா பாய்ஸ், நமக்கு லைஃபுக்கு தேவையானதே 3 விஷயம் தான் பாய்ஸ். ஹெல்த்து, அப்புறம் மணி பாய்ஸ். இது இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இது எல்லாமே எங்கள் ரூமில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரெகுலராக வரும். என்ன மாதிரி கண்டென்ட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் அப்டேட், ஷேர் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ அப்டேட் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபுட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது வந்து உங்களுக்கு சிம்பிளாக எங்களால் எப்படி கொடுக்க முடியுமோ அதுவுமே கொடுத்துருவோம். அண்டு நம்ம ரூமில் பெட்ஸுமே நிறையா வாங்கி வளர்க்கலான்னு இருக்கோம். அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாலியாக இருக்கும். பாருங்கள் நம்ம வீடியோ. ஸ்டே டியூன். பாய். சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு, ஆமாம் மச்சி, அடுப்பு தெரிஞ்சால் தானே நெருப்பு வரும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயிலா நல்லா ஸ்பைஸியாக வருவாங்களா? போதாது. ஜிம்முக்கு வேறு போகிறோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் கேலரிஸ் கொஞ்சம் பார்த்து தான் நாங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சிக்கன் செஞ்சுட்டு சைடிஷ்க்கு வந்து சைடிஷ் தான் சிக்கன். மெயின் டிஷ் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஏரியாவில் 7 ரூபான்னு ஒரு சப்பாத்தி விற்கிறாங்க. 8 சப்பாத்தி வாங்கிட்டு வந்தோம். சிம்பிளாக அப்படியே முடிச்சுட்டு வந்தோம் கைஸ். வெடிக்கிறாப்புல தம்பி கட். போடு போடு. சரி, எப்படி வேணா வெட்டுறா. நீ இந்த மாதிரியே வெட்டுறா மச்சான். இந்த மாதிரி வெட்டினா கொஞ்சம் வெட்டிக்கலாக வரும்ல. அதுக்கப்புறம் நான் இதுவும் இந்த சைடு வெட்டுவேன். போதுமா? இல்லை இதே வெட்டினா போதுமா? இல்லை இப்படி திருப்பியும் வெட்டுவேன். எப்படி வேணா வெட்டுமா. அவங்க இதில் காட்டிட்டேன்டா. கீழே வந்ததா ஸ்பெஷல். இதான் நம்ம ரூம் தானே. சிம்ல தான்டா இருக்கு. இல்லைடா, ரொம்ப நிறைய போடாதா. என்னடா இப்படி வெடிக்குது? கொஞ்சம் வீடியோகிராஃபிக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா. டிவைஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி தான் இருக்கும். என்னது அது? கிராம்பு 3 பல்லு போடுது. அதுக்கு மேலே போடக்கூடாதான். யூடியூப்பில் ஒரு அக்கா சொன்னாங்க. நல்லா பிள்ளை வதங்குறாப்புல. இவரை நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். அதை எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே. ஏய் மச்சான், இது ஆக்சுவலாக எண்ணெய் ஊற்றியே வதக்கக்கூடாதுடா. என்னடா சொல்கிற மச்சான்? இது பவுட்ரா மசாலாவை நான் இப்போ அரைச்சின்னு வரணும்டா. இது போட்டால் தான் அரையும். டேய் வெறும்னே அரைக்கணும்டா. வெறும்னே ரோஸ்ட் பண்ணணும்டா. இல்லைடா, யூடியூப்பில் அந்த மாதிரி தான்டா போட்டுருந்தானுங்க தப்பா சிக்கனுக்கு. அப்போ இப்படியே போட்டுருமா? சிக்கன் இப்படியே இறக்கி விட்ருமா? சரி, இல்லை நம்மக்கிட்ட இல்லை. நான் அதாவது கரண்ட் இல்லாதப்போ நீங்கள் ஏதாவது அரைக்கணுன்னா உங்ககிட்ட மிஷின் இல்லாதப்போ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அது நாங்களே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் அவ்வளோதான் மச்சி. நல்லா ஃப்ரை ஆகிட்டாங்க மச்சி. எண்ணெய் மட்டும் விட்டாமல் இருந்ததுன்னு வச்சுக்கியா, எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டிக்கிச்சு பார்த்தியா? அவ்வளோதான், மசாலா ரெடி. அடுத்தது சிக்கனை வந்து கழுவ வேண்டியதான். சிக்கனை கழுவுறதுக்கு தான் ஏன் அவ்வளோ வருது. என்னடா 4 பீஸ் தான். 4 கிலோ சிக்கன் தாங்க வாங்கணும். ஏன்னா நான் 2 பேர் தான்றதுனால கொஞ்சம் 4 கிலோ தான் வாங்கணும். 4 கிலோ சிக்கனுக்காக இவ்வளோ சீனிங் கேட்காதீங்க. சும்மா நம்ம பண்ணுறது மக்களுக்கு தான் பாருங்க. இந்த மாதிரி புதுமையான டெக்னாலஜிலாம் உங்களுக்கு யார் சொல்லுவா? ஓ, அப்படியே பேசுறீங்களா? ஸ்மெல்லும் வராது, போயிடும். இங்கே ஸ்மெல் வச்சுக்கிறது. போதுமா? அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்றி. ஆனால் போட வந்து கைட் தான் பண்ண போகிறேன். எனக்கே ஒன்றும் தெரியாது. ரைஸ் சாலா
ஸ்மூத்தாக இறங்குறாப்புல. கத்தி நல்லா ஷார்ப் மச்சி, காலையிலே கையில் போட்டான். இவனே தான். ரூமுக்கு வந்து 2 நாள் தாங்க ஆகுது. அதான் கேஸ் ஸ்டவ்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் தான் வாங்கணுமே. மச்சி அதில் ஏதோ நடுவில் ஏதோ வெள்ளையாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்கும். எதனால்டா இந்த மேலே இருக்க கொட்டையை வந்து இந்த இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மேலே இப்போ கட் பண்ணல, அது ஏன் கட் பண்ண? அழுக்குகள், அன்வான்ட் திங்ஸ் இருக்குமா? கைக்கே கட் பண்ணி போறீங்க பார்த்து. நீங்கள் வெட்டுறப்பே எனக்கு லைட்டாக கைக்கிட்டே போகிற மாதிரியே இருக்கு. ஆவாஸ் ஆகாதீங்கன்றியா? கட்டிங் முடிச்சிட்டாருங்க. அடுத்தது கேஸை பற்ற வைக்க போகிறாரு மாப்பிள்ளை. சூசா 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 பூசா மூசா சூசா மூசா சூசா மூசா. மச்சான் ஆனால் தக்காளி கம்மியாக அதிகமாக இருக்க மாதிரி இல்லை? வெங்காயம் இன்னொன்று கட் பண்ணிடுறியா? சாந்து மாரியே தான் வெட்டினா நல்லதுதாங்க. சாந்து கிடைக்குங்க. சாந்து எக்ஸ்ட்ரா சப்பாத்தி தொட்டு சாந்து பட்டு சந்தன பட்டு போடுங்க. மாரி ப்ரோ வருவார் ஜில்லோன்னு. மாரி ப்ரோ நீங்கள் இப்போதைக்கு வெங்காயத்தை போட்டு வளர்க்க ஆரம்பிங்க. இல்லை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வரையணும். இது போடுங்க, உப்பு போடுங்க, வெங்காயம் சீக்கிரம் வேகும். என்ன சொல்கிறீங்க? கேட்டுட்டீங்க. ஒன் பீஸ் பார்த்து பார்த்து மாப்பிள்ளை சாஞ்சி மாதிரியே மாறின்னு வராங்க. வீடு கிடையாது போல கடைசி வரைக்கும். சாஞ்சியே வீடு கிடையாது மச்சி, கடைசியிலேயே அவனுக்கு அமையுமாடா? வேண்டாம். அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போவான் மச்சான், பார்க்கணும்டா. அது வேறு ஒன் பீஸ் வேறு பார்க்கணும். அதுதான் வந்து அந்த பிளாக் பீரியட் பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த பொண்ணை தானா? அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போயிடுவான். அவ்வளோலையுமே போன கிளிப் ரீட் பண்ண முடியும். மோனோகிளிப்னா அதுதான். அதான் அந்த இவ படிப்பாளே, அந்த கை நிறைய வருமே. ராபின் படிக்கிற முக்கியங்களா? கொஞ்சம் கை விட்டுவாங்க. என்ன ஊத்தவா? ரைட்டா ஸ்பிளிட் பண்ணி விடுங்க. போதுமா? அவ்வளோடாதீங்க, ஒரு ஆங்கிளில் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. 2 பேர் தான் கையில் வச்சுன்னு இப்படி அப்படியே எடுத்துன்னு இருக்கோம். இந்த வீடியோ பொன்னிறம் கோல்டன் எல்லோ கலர். அந்த ரூமு ரொம்ப அனலாக இருக்குங்க. பாருங்க, இதுதான் எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது தவிர. பாருங்க, இவன் தான் எங்கள் ரூமோட நியூ ரூம் மெம்பர், நம்பர் 5. நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம், அதனால் இவனுக்கு நம்பர் 5ன்னு வச்சிட்டோம். என்னன்னு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க. பேச்சுலர்ஸ் சமையல். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. அப்புறம் வதக்குறாப்புல புதைக்கிறேன். என்னோட கருவேன்னு ஆயிடுச்சு. இது கத்துனி என்ன அது வருது மச்சான்? கிரீன் சில்லியா? கட் பண்ணி போதும் இல்லைண்ணா மாப்பிளா? ஒரு ஸ்லைஸ் போட்டாலே போதும். மிளகா ஏறுவாங்க. என்ட்ரி வந்து நல்லபடியாக டார்கெட் அடிச்சிருச்சு. நம்பர் இருக்குது, வேறு ஒரு நம்பர் வந்து புதுசாக ஒரு செட்டப். இதை ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்குது, அது கூட அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தமாரி இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறதெல்லாம் ரியல் அக்கௌண்ட் வச்சு பண்ண போகிறதில்ல, டெமோன்னு சொல்ல முடியாது, ஃபண்டட் அக்கௌண்ட்டை வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். பார்ப்போம் ஃபியூச்சர்ஸில் அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஃபியூச்சரில் நானும் மாப்பிள்ளை ரூம்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஃபுட் அப்டேட்ஸ் அண்ட் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அப்டேட் வேணுன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்ஸ் அப்டேட் வேணுனாலும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபன்னி கண்டென்ட்லாம் கிடைக்கும்.
போடுங்க. கேரி எம்எல்ஏ ஓகே இப்படி கூட பூப்பாலி போடுங்க. பூமா பழைய கறி கொடுத்து. ஆமாம், காஞ்சு போன கறி அது. அது வாஷ் பண்ணிவிடுங்க. முடிச்சிடுறேன். எடிட்டில் தூக்கிடுங்க. மசாலாலாம் போடு. போடுங்க, ஸ்பைசி மசாலாவை போடுங்க. நம்ம ரெடி பண்ண ஸ்பெஷல் இதுக்கு தான் தான் ஸ்பெஷல் தூவல் கரு மசாலா. கருப்பு கவனி அரிசி போலையா? கருப்பு கவனி அரிசி நாளையிலேருந்து ஃபிட்னஸ்க்காக ஒபிசிட்டிக்காக நம்ம பண்ண போகிறோம். நம்மள்ட்ட தான் ஒபிஸுக்கு மருந்து இருக்குல்ல, அதை போட்டு விடுங்க. என்ன மருந்து? செமாக்ளூடைட் வச்சுருக்கோம் நாங்கள். உங்களுக்கு யாருக்காவது செமாக்ளூடைட் தேவைப்பட்டதுன்னா என்னோட நம்பர் கீழே இருக்குது, டைரெக்டாக கால் பண்ணுங்கள். வீட்டுக்கே வந்து நானே போட்டு விட்றேன். ஆமாம், நான் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்டுங்க. ஆமாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் மஸ்ட். இந்த சிக்கன் மசாலா எடுங்க. இதுவுமா? ஆமாம், அதுவும் போடணுங்க. எப்படி இருங்க? Then what next? A little bit of water. Little bit of no. பெப்பர் சிக்கன் ரோல். பேப்பர் போடுங்க. பேப்பர் போட்டு முடிங்க. ஏற்கனவே பேப்பர் போட்டோம் நம்ம. முடிஞ்சிருச்சு. சிக்கன் முடி இவ்வளோ காரமாக போட்டாங்க. சிக்கன் மசாலா ஃபுல்லாக கொட்டிட்டான், பெப்பரை கொட்டிட்டான், முடிஞ்சிருச்சுன்றான். சாப்பிட்டா தான் தெரியும் யார் முடிஞ்சா யார் இருக்கான்றது தெரியும். உப்பு வேற இங்கே 1 BHK பாத்ரூம் தாங்க, ரொம்ப கஷ்டங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருச்சு. சுவையான பெப்பர் குருமா சிக்கன் ரெடி. வச்சு நாக் அவுட் பண்ணுவோமா? நல்லா இருக்காங்க. ஆப்பிள் தான் வந்து செஞ்சார். 2 சப்பாத்தி போதும் மச்சான். ஏய், நல்லா சாஃப்டாகவே இருக்கும்டா. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ சப்பாத்தி நாக்க விட்டுப்பேன் நானுங்க. சாப்பிடவே இல்லையாடா? ஏய் மச்சான், அவன் கடையில் பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்கும். ஆனால் இல்லை. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மச்சான். நீ தான் சமைச்ச, நீனே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பல்லு பட்டு தான் தெரியாது, டேஸ்ட் வரும்போது. நல்லா இருக்கா?